முதல்ல வக்ஃப் சட்டம்னா என்ன? இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய அந்த விஷயங்கள் நடக்கணும் என்பதற்காக கொடுக்கப்படுவது தான் வக்ஃப். முஸ்லீம்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் என்பது தான் இதனுடைய நோக்கமே தவிர எல்லா மக்களுக்குமான ஒரு இடமா தான் இன்னைக்கு வக்ஃப் விளங்கி வருது. ஆனால் இதையெல்லாம் சீர்குலைக்கிற விதமாக தான் இது மாதிரியான சட்டங்களை கொண்டு வந்து இவர்களை நாடற்றவர்களாக அல்லது நிலமற்றவர்களாக மாற்றிட்டோம் அப்படின்னா ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலாம். ஏன்னா ஒவ்வொரு சட்டமாக கொண்டு வராங்க பாருங்க. சிஏஏ சட்டம் என்பது அது மதத்துக்கான ஒரு விஷயமா இருந்தாலும் இஸ்லாமியர்கள் நோக்கி தான் இந்த காயின் நகர்த்தப்படுது. அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா வக்ஃபு பொறுத்த வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் நாட்டில் இருக்குது அதையெல்லாம் விட்டுட்டு இஸ்லாமியர்களுடைய பிரச்சனைகளை முன்னணிப்படுத்தி கொண்டு வர வேண்டிய தேவை என்ன இருக்குது? இந்த காம்பிட்டன்ஸ் அத்தாரிட்டியை வந்து இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் முழுமையாக இல்லாமல் ஆக்குது. என்ன சொல்லுதுன்னா இது வந்து வக்ஃப் போர்டுக்கான இந்த உரிமையே கிடையாது என்று மறுக்குது. இந்த வக்ஃப் போர்டு என்பதே கவர்மெண்டுடைய ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி தான். இவங்க சம்மந்தம் இல்லாமல் நாங்கள் அதுக்குள்ளே வரோம் என்பதெல்லாம் சொல்வது என்பதெல்லாம் வந்து ஏறத்தாழ முஸ்லீம்களுடைய சொத்துக்களை முழுமையாக அவங்கள்ட்ட வந்து பறிக்கக்கூடிய ஒரு வகையாக தான் நம்ம வந்து பார்க்க முடியும் தோழர். நான் தான் பிரச்சனையோட ஒரு பார்ட்டியும் நான் தான், அதுக்கு தீர்வு சொல்கிறதும் நான் தான் அப்படின்றத விட நீதிமன்றம் தானே சரியான இடம். அங்கே போய் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்களே. வக்ஃப் போர்டுடைய தீர்ப்பை எதிர்த்து உயர்நீதிமன்றங்களுக்கு வந்து ரெவியூ பெட்டிஷனாக கொண்டு போவாங்க. அதை தாண்டி வந்து உச்சநீதிமன்றத்துக்கும் வந்து இந்த தீர்ப்புகள் வந்து போயிருக்கு. இதுவரைக்கும் உண்டான விஷயத்திலேயே இது இருக்கு. இன்னொன்று முக்கியமானது, கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கிளைம்ட் as வக்ஃப் ஆர் நாட் ரெகக்னைஸ்ட் unless validated by the collector inquiry போடுறாங்க. தோழர் இதில் அப்படியே ரிவர்ஸில் தான் சொல்லணும். கவர்மெண்ட் தான் பல சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சிருக்கு. இல்லை கவர்மெண்ட் இடத்த வக்ஃப் போய் எந்தன்னு சொல்ல முடியுமா? நான் கேட்குறேன். இப்போ நான் ஒன்று இதுவே ஒரு உள்நோக்கத்தோட சேர்த்திருக்க சார். நான் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு சில ஆதாரங்களை மட்டும் சொல்லுவேன். ஒயின்ஸ் தயாரிக்கக்கூடிய மது தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அங்கே கல்கட்டாவில் நடைபெறுது என்று சொல்கிறாங்க. இதே மாதிரி பல்வேறு ஊர்களில் கல்கட்டாவில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது, மும்பையில் இருக்குது. ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது எல்லாம் பார்த்தீங்கன்னா தனி நபர் பண்ணியிருக்காங்க, அரசாங்கம் பண்ணியிருக்கு, சில ரவுடிஸ் பண்ணியிருக்காங்க, நில மாஃபியாக்கள் டபுள் டாக்குமெண்ட் போட்டு சில இடங்களை வச்சுருக்காங்க. பல்வேறு கட்டங்களில் இந்த லேண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்படுது. இந்த சட்டத்தை கொண்டு வந்து 30 வருட காலத்திலேயே பண்ண முடியாததை இந்த 6 மாதத்தில் பண்ணணும் என்று சொல்வது என்பது இந்த சொத்துக்கள் எல்லாம் உங்களுடைய வக்ஃபு சொத்துக்கள் இல்லை என்று உறுதி செய்வதற்கான ஒரு வழியாக வந்து இதில் இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய அபாயம். தமிழக அரசு இந்த சட்டத்தை திரும்ப பெறணும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து நேற்று நம்மளுடைய சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. தமிழகத்துக்குள்ளே இந்த மாதிரி சிக்கல் இருக்கும் இல்லையா? வக்ஃப் போர்டு இடங்கள் வந்து மிஸ்யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். இவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? இந்த நிலத்தெல்லாம் வைத்திருக்கிறது என்பது வந்து மாநில அரசு தான். இப்போ மத்திய அரசு கொண்டு வந்திருக்க இது மத்திய அரசுக்கான முழு உரிமை இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. இது மாநிலத்தினுடைய உரிமை உட்பட்ட ஒரு விஷயங்கள். இது வந்து எந்த மாநிலத்திலையும் ஆலோசனை செய்யாமல் எந்த மாநிலத்திற்கிட்டையும் வந்து எதையுமே பேசாமல் இது வந்து நேரடியாக ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. இது மாநிலத்தினுடைய உரிமையும் பறிக்குது. இது வணக்கம் தோழர். இப்போ வக்ஃப் சட்டம் புதிதாக ஏற்கனவே 95 அந்த சட்டத்தை அமெண்ட் பண்ணி இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு விவாதமாகவும் இருக்குது. நம்ம தமிழக முதல்வர் அந்த சட்டத்தை திரும்ப பெறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல வக்ஃப் சட்டம்னா என்ன, அதற்கப்புறம் இதை வந்து ஒரு அனாலிட்டிக்கலாகவே பார்ப்போம். 95ல் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்றதையும் பார்ப்போம். வக்ஃப்னா என்ன, ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தைக்கு என்ன பொருள்? தோழர் பொதுவாகவே வக்ஃப் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு இறைவனுக்காக நாம் ஒரு இடத்தை அர்ப்பணிக்கக்கூடியதுக்கு பேர் தான் இடம் தான். அது வந்து இடமாகும். அதாவது பொதுவாக வந்து அசையும் சொத்து அசையா சொத்துக்கள் எல்லாமே வந்து வரும். ஓகே. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறமும் நன்மைகள் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு வக்ஃப் இடமாக வந்து கொடுப்பாங்க. இப்போ குறிப்பாக சொல்லணும்னா ஒரு கல்வி ஸ்தாபனங்கள் நடக்கும். கல்வி ஸ்தாபனங்கள் நடக்கக்கூடிய இடம் வக்ஃப் லேண்டாக இருக்கும். அப்போ அந்த லேண்டில் வந்து மக்கள் வந்து படிப்பாங்க இல்லையா? அந்த படிக்கிறதுன்னு அடிப்படையில் அவர் இறந்து போனாலும் அவருக்கு நன்மைகள் வந்து சேரும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் சதக்கத்துல் ஜாரியா அப்படின்ற அந்த அரபு வேர்டு இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் என்ன பண்ணப்படுதுன்னா வக்ஃபு வந்து கொடுக்கப்படுது. இது எல்லா விதமான இருக்கும். ஒரு கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம், கபரஸ்தானாக இருக்கலாம், பள்ளிவாசல்களாக இருக்கலாம். இது மாதிரி இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய அந்த விஷயங்கள் நடக்கணும் என்பதற்காக கொடுக்கப்படுவது தான் வக்ஃப். இது இறைவனுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு கொடை. பொதுவாக இது வந்து இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த மக்கள் அடிப்படையாக கொண்டு இதை கொடுக்கப்படும். இது ஒரு மதச்சடங்கு தான் சார். ஓகே. இது பொதுவாக இது ஒரு மதச்சடங்கு. ஏன் இதை சொல்கிறன்றதுக்கான காரணமும் இருக்குது. இது ஒரு மதத்தை ஒட்டி வரக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஒரு கடமை. இப்போ மெக்காவுக்கு போகிறது ஒரு கடமை, இல்லைன்னா எக்ஸ்பெக்டேஷன். ஒரு இஸ்லாமியராக பிறந்தால் ஒரு நாளைக்கு 5 முறை தொழுகிறது. அதுக்கப்புறம் வாழ்நாள் ஒரு முறை மெக்காவுக்கு போயிட்டு வர்றது. அதே மாதிரி இதுவும் ஒரு கடமையா? இது மாதிரி நன்கொடை கொடுக்குறது இது வந்து எல்லாருக்குமான கடமை இல்லை. ஒரு தனவந்தராக இருக்காருன்னு வைங்களேன், அவருக்கான கடமை இது. ஒரு தனவந்தராக இருக்காருன்னா அவர் வந்து ஒரு தானங்களை வந்து செய்ய முடியும்.
இப்போ ஏழைகள் போய் தானம் செய்யணும்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அந்த மாதிரி தனவந்தராக இருக்கிறவர் தன்கிட்ட லேண்ட் இருக்குன்னா அதன் மூலியமா அவர் எப்படி வந்து இறைவனுக்கான நன்மைகளை செய்ய முடியும் என்று பார்த்து அந்த இடத்த கொண்டு வந்து அவர் வக்ஃபு செஞ்சிருவார் தோழர். இதுதான் வக்ஃபுக்கான நியதி, வக்ஃபுக்கான சட்டங்கள். வக்ஃபை பொறுத்த வரைக்கும் 1954 முதல்ல வக்ஃபு சட்டம்னு ஒன்று கொண்டு வரப்படுது. அந்த சட்டங்களில் சில விஷயங்களை வந்து சொல்லப்படுது. அதற்கப்புறம் அதை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி 1995 அதுக்கு ஒரு முழுமையான சட்ட வடிவம் வந்து கொடுக்கப்படுது. 95 ஏன் முக்கியத்துவம்? இந்த 95 தான் அது முழுமையான சட்ட வடிவம் பெறுது. அது மொத்தமாக என்னென்னலாம் வந்து அந்த வக்ஃபு போர்டுக்கான உரிமைகள் இருக்கு, இதுக்கான ரைட்ஸ் என்ன என்பதெல்லாம் ரொம்ப தெளிவாக வந்து 95 சொல்லப்படும். கொஞ்சம் சில திருத்தங்கள் தேவைப்பட்டவுடனே 2013 சில சின்ன திருத்தங்கள் செஞ்சப்பட்டு 1995 சட்டங்கள் தான் இப்போ திருத்தத்துக்கு உட்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த 3 சட்டங்கள் இயற்றப்படும் போதும் இஸ்லாமியர்கள் யாரும் ரோட்டுக்கு வந்து வீதியில் இறங்கி போராடல, எங்களுக்கு இந்த சட்டம் வேண்டான்னு சொல்லலை. காரணம் வந்து வக்ஃபு போர்டு என்பது இந்த வக்ஃபு செய்யக்கூடிய இந்த சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய ஒரு போர்டு. இந்த போர்டுக்கான அதிகாரத்தை வந்து எப்படிலாம் கொடுக்கலாம், இவர்களுக்கான நியதி என்ன, இதில் எப்படி வந்து நியமனம் செய்யணும், அந்த போர்டு எப்படி இருக்கணும், இதற்கான மேலாண்மைக்கான சட்டங்கள் என்ன, இது மாதிரியான விஷயங்களை உள்ளடக்கியது தான் இந்த வக்ஃபு சட்டம். அப்போ அந்த சட்டத்தை வந்து முழுமையாக வந்து கொடுக்கப்படுது. இதற்கப்புறம் வந்து 95க்கு அப்புறம் 2013 சில திருத்தங்கள் தேவைப்படுது, அதை டிஜிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வரப்போகுது. அதனால் அந்த நேரங்களில் அது கொடுக்கப்படுது. இதுதான் அதற்கான சட்டத்திட்டங்கள். ஆனால் இன்று 2024 கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டம் என்பது இது ஏறத்தாழ அந்த வக்ஃபு போர்டுக்கான எல்லா உரிமைகளையும் பறிச்சிடுது. எப்படி? ஒன் பை ஒன்னாக சொல்லுங்கள். போகலாம். இப்போ இந்த சட்டத்தை பற்றி சொல்லணும்னா, இஸ்லாமியர்களுடைய உரிமைகளை பறிப்பது, இஸ்லாமியர்கள் நாடற்றவர்களாக அல்லது நிலமற்றவர்களாக மாற்ற வேண்டும், அதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. இப்போ குறிப்பாக சொல்கிறேன்னா, இப்போ வக்ஃபு போர்டுக்கான சட்டம் என்பது இந்த 1995 சட்டத்தின் அடிப்படையில் செக்ஷன் 40 என்ன சொல்லுதுன்னா, காம்பிட்டன்ஸ் அத்தாரிட்டின்னு ஒன்று சொல்லுது. ஆமாம். காம்பிட்டன்ட் அத்தாரிட்டின்னு சொன்னால் அந்த சொத்துக்கான இப்போ நாளைக்கு ஏதாவது ஒரு டிஸ்பியூட் வருதுன்னா அந்த சொத்துக்காக நின்று வாதாடக்கூடியவர்கள் யாராக இருப்பாங்கன்னா வக்ஃப் போர்டு தான் அதுக்கான அத்தாரிட்டி. இந்த காம்பிட்டன்ஸ் அத்தாரிட்டியை வந்து இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம் முழுமையாக இல்லாமல் ஆக்குது. என்ன சொல்லுதுன்னா, இது வந்து வக்ஃப் போர்டுக்கான அந்த உரிமையே கிடையாது என்று மறுக்குது. இப்போ காம்பிட்டன்ஸ், இப்போ ஒரு சொத்தை வந்து ஒரு நபர் வந்து தானம் செய்கிறாருன்னா அந்த ட்ரிபியூனல் சொல்கிறீங்களா நீங்கள்? ட்ரிபியூனல் மட்டும் இல்லை, வக்ஃபு போர்டு. இப்போ நீங்கள் கேட்குறீங்களே இந்த சொத்துக்கு யார் உரிமையாளர்னு கேட்பீங்களே. இப்போ ஒரு சொத்தை வந்து தானம் செஞ்சிட்டார் அப்படின்னா அந்த சொத்துக்கான உரிமையாளராக வந்து அவர் இருக்க முடியாது, அவர் திரும்பவும் பெற முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வக்ஃபு செஞ்சிட்டார் அப்படின்னா அந்த வக்ஃபு சொத்தை நாளைக்கு என்னுடைய குடும்பத்திலேருந்து யாராவது வந்து திரும்ப தாங்கன்னு கேட்கக்கூடாது தான், அதுதான் சட்டம். அதே மாதிரி நான் பின்னாடி யாரும் வந்து வழக்கு போட்டு எனக்கு இந்த சொத்தை தாங்கன்னு கேட்க முடியாது. இதெல்லாம் அந்த சட்டத்தில் வந்து கிளியராக இருக்குது. அப்போ எப்படின்னா அப்போ அதற்கான உரிமையாளராக யார் இருப்பா, அதை யார் வந்து பராமரிப்பா, யார் வந்து அதை நிர்ணயம் செய்வா என்று பார்த்தால் இந்த வக்ஃபு போர்டு தான் அதை மேனேஜ்மெண்ட் பண்ணும். அப்போ வக்ஃபு போர்டுக்கு அந்த காம்பிட்டன்ஸ் அத்தாரிட்டியை கொடுத்தா தானே, சட்ட ரீதியான அங்கீகாரத்தை கொடுத்தா தானே நாளை பின்னாடி ஏதாவது ஆக்கிரமிப்பு இருந்தால் அந்த சட்டத்தை கொண்டு வர முடியும், அந்த லேண்டை வந்து நம்மளுக்கு ஓன் ஆக்கிக்க முடியும் என்று அந்த காம்பிட்டன்ஸ் அத்தாரிட்டி அந்த செக்ஷன் 40 கொடுக்குறாங்க. இப்போ இந்த சட்டத்தில் அதை மொத்தமாக எடுத்துட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதை கலெக்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா, மொத்தமாகவே ஒரு சொத்தை வந்து உறுதி செய்வாங்கல்ல. இப்போ ஒரு கமிட்டி இருக்குது, ஒரு வக்ஃப் போர்டு இருக்குது, அதில் வந்து இன்ஸ்பெக்டர் இருப்பார், சூப்பர்வைசர் இருப்பார், அது ஒரு பேனல். அது இப்போ இவங்கெல்லாம் அவங்கவுங்களுடைய வேலைகளை போய் பார்த்து ஒரு இடத்துல இருக்கக்கூடிய லேண்டை போய் இந்த லேண்டு வக்ஃப் போர்டுக்கு சொந்தமானது தானா என்பதை வந்து பார்ப்பாங்க. பார்த்து உறுதி செய்து வக்ஃப் போர்டுக்கு சொந்தமான இடமாக இருந்தால் அதை வக்ஃப் போர்டில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வேலைகளை வந்து பார்க்கணும்ல. இந்த எந்த ப்ராசஸையுமே இவர்கள் செய்ய முடியாமல் இதையெல்லாம் கொண்டு போய் கலெக்டர் கொண்டு போய் உரிமையை கொடுக்கும். அது கலெக்டரும் வந்து அதிகாரம் பெற்றவர் தானே, அவர் தானே நியூட்ரலான மேன். இப்போ வக்ஃப் போர்டு வந்து அது டிஸ்பியூட் பிரச்சனையை அது என்னோட இடம் தானே கிளைம் பண்ணும். அதுதான் தோழர். இப்போ ஒரு வக்ஃபு பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பரா ஒரு மிடில் மேன் ரெண்டுக்கும் சாராத ஒரு கலெக்டர் தானேன்னு கேட்குறேன். இல்லை, அப்படி சொல்ல முடியாது. இப்போ கலெக்டரை பொறுத்த வரைக்கும் இப்போ வக்ஃபு சொத்துக்களை பற்றி அது பேசிட்டா உங்களுக்கு இது புரிஞ்சிடும். வக்ஃபு சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ ஒரு 1958 ஒரு நில அளவை செய்யப்படுது. நில அளவை செய்யப்பட்டு எதெல்லாம் வந்து வக்ஃபு சொத்து அப்படின்றதெல்லாம் வந்து உறுதி செஞ்சு அதை வந்து உங்களுடைய கெசட்லேயும் பெர்ஃபார்மாலையும் கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்போ இந்த சொத்துக்களை மட்டும்தான் வக்ஃபு போய் இது என்னுடைய சொத்துன்னு கிளைம் பண்ண முடியும். இல்லாமல் வந்து நான் இப்போ இந்த இடம் பேசிகிட்டு இருக்க இடம் வந்து நான் வந்து இது வக்ஃபு சொத்து, இப்போ நேற்று கூட ரிஜிஜு சொல்லியிருக்காரு, பாராளுமன்றத்தை கூட நாளைக்கு வந்து வக்ஃபு சொத்துன்னு சொல்லுவாங்க என்று சொல்லியிருக்காரு. இப்படிலாம் சொல்ல முடியாது. சட்டத்தின் அடிப்படையில் என்ன இருக்கோ அது ஆதாரத்தின் அடிப்படையில் தான் கொண்டு போக முடியும். வக்ஃபு ட்ரிபுனல், நல்லா கேட்டீங்க, வக்ஃபு ட்ரிபுனலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நீதிமன்றத்துக்கான அந்தஸ்து. இப்போ நீதிமன்றம் வந்து ஒரு இஸ்லாமியராக இருந்தால் அவர் வந்து நீதியை சரியாக பரிபாலனை செய்ய மாட்டார் என்று சொல்வதெல்லாம் வந்து நீதிமன்றத்தையே வந்து கேள்விக்குறியாக்குறதுக்கான ஒரு வகையாக மாறி பார்ட்டியும்
டிஸ்பியூட் பார்ட்டியும் நானே, தீர்ப்பு கொடுக்குறது நானே. எப்படி இல்லை, டிஸ்பியூட் பார்ட்டி கிடையாது. இப்போ டிஸ்பியூட் பார்ட்டி வந்து ஒருத்தர் ஆக்கிரமிச்சு வச்சிருப்பார் அந்த இடத்த. அவருடைய ஆதாரங்களை காட்டணும். அவர் வந்து ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து இது என்னுடைய லேண்டு தான் காட்டணும். வக்ஃபு வந்து தனியாக கொண்டு வந்து காட்டும், எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆதாரங்கள் எதுன்னு சொல்லி காட்டும். ட்ரிபுனலுக்கும் வக்ஃபுக்கும் சம்மந்தம் இல்லை. வக்ஃபுக்கும் ட்ரிபுனல் வந்து எப்படின்னா அது ஒரு மீடியனாக தான் நிற்கும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய 2 டிஸ்பியூட் பர்சன்ஸ் தான் போய் அதை வந்து வாதாடுவாங்க. இது என்னுடைய லேண்டுன்னு வந்து உறுதி செஞ்சதுக்கப்புறம் இது யாருக்கு உறுதியாகப்படுதோ அந்த லேண்டு வந்து அவருக்கோ அல்லது வக்ஃபுக்கோ வரப்போகிறோம். இதுதான் ட்ரிபுனலுக்கான நியதி. ஆனால் இது கலெக்டராக இருக்கும் பட்சத்தில் இப்போ எங்களுக்கு என்ன இதில் வந்து அச்சம் இருக்குன்னா, கலெக்டர் வந்து கட்டாயமாக ஒரு அரசுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியராக தான் இருப்பார். இப்போ அரசுக்கும் நம்மளுடைய வக்ஃபுக்கும் நிறைய சொத்துக்கள் வந்து டிஸ்பியூட் இருக்குது கண்டிப்பாக. இப்போ அந்த லேண்டெல்லாம் இவர் யாருக்கு சாதகமாக இருப்பார்? நீங்கள் எப்படி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் அதுக்கு பதில் வரும். ஏனென்றால் பொதுவாகவே ஒரு கலெக்டர் என்பவர் வந்து அரசாங்கத்துக்கு சாதகமாக தான் இருப்பார் என்பது நம்ம வந்து சொல்ல வேண்டியதில்லை. இன்னும் சொல்ல போனால், ரெண்டாவது இப்போது நம்ம தென் மாநிலங்களை தவிர்த்துட்டு நீங்கள் வட மாநிலங்களில் வந்து நீங்கள் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்லாம் யாருக்கு சாதகமாக சொல்லுவார் என்பதை வந்து நம்ம பார்க்கவே வேணாதா, உடனே சொல்லிடலாம். அப்போது அந்த மாதிரி சொத்துக்கள் நிறைய வந்து கபலீகரம் செய்வதற்கும், சொத்துக்கள் நிறைய பறிமுதல் செய்வதற்கும், சொத்துக்களை கொண்டு போய் இவர்கள் பிரைவேட் செக்டார்ஸ்க்கு கொடுப்பதற்குமான ஒரு வாய்ப்பாக தான் இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நான் கேட்குறேன் தோழர், ஒரு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரணும். திருத்தம்னா எத்தனை திருத்தத்தை கொண்டு வருவீங்க? 1 2 திருத்தத்தை கொண்டு வந்தீங்கன்னா நீ சட்ட திருத்தம் கொண்டு வரீங்கன்னு அர்த்தம். 44 திருத்தங்களை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சட்டத்தையே மாற்றுறீங்க, ஆனால் திருத்தன்ற பேரில் சொல்கிறீங்க. ஏறத்தாழ 44 திருத்தம் என்பது இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லா ஷரத்தையும் இது நீர்த்து போய் செஞ்சிருச்சு. இப்போ இருக்கக்கூடியது என்னென்னா, ஒன்றுமே இல்லை. அந்த போர்டு என்பது சும்மா ஒரு கூடு மாதிரி இருக்கும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் அதில் வந்து அதற்கான உயிரே கிடையாது அதுக்கு. இப்போ இது வந்து கலெக்டருக்கு கொண்டு போய் கொடுக்கப்பட்டால் ஏறத்தாழ சொத்துக்கள் வந்து மொத்தமாக பறிபோகும் என்கின்ற நிலைமை வந்து இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, 5 வருடம் இஸ்லாமியராக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இஸ்லாமியர்கள் அல்லாத மக்கள் கண்டிப்பாக வந்து வக்ஃபுக்கு வந்து லேண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அது என்னென்ன காரணங்கள்னா பல்வேறு காரணங்கள் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சில நேரங்களில் தர்காவில் போய் ஒரு சில நேர்ச்சிகள் செய்வாங்க. அது நடைமுறைப்படுத்தப்படும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில லேண்டுகளை இந்த தர்காக்காக கொடுக்குறோம், இந்த பள்ளிவாசலுக்காக கொடுக்குறோம், என் நோய் நொடி நல்லா ஆச்சுன்னா நான் இது மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லி நேர்ச்சை செய்யக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் தான் எல்லா இந்தியர்களும். இது தர்காக்கு கொடுப்பாங்க, பள்ளிவாசல் கொடுப்பாங்க, எல்லா பக்கமும் இருக்குது. இப்போ இப்படி இருக்கும் பட்சத்தில் இது மாதிரி லேண்டை வந்து கொடுப்பதற்கு இந்த சட்டம் மொத்தமாக தடை செய்யுது, கொடுக்க முடியாமல் செய்யுது. 5 வருடம் இஸ்லாமியர்களை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ முஸ்லீம்கள் மட்டும்தான் இங்கே லேண்டு கொடுக்கணும்னு சொல்லி வருது. இப்போது நீங்கள் மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்க தோழர். இதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மன்னர்களை தாண்டி மதுரை ஆண்ட நாயக்கர்கள் கொடுத்துருக்காங்க, தஞ்சை ஆண்ட மராட்டியர்கள் கொடுத்துருக்காங்க, சேதுபதி மன்னர்கள், பாளையக்காரர்கள் என்று இவங்கெல்லாம் கூட லேண்டு கொடுத்துருக்காங்க. இவர்கள்லாம் எதுக்கு கொடுத்துருப்பாங்க? நீங்கள் வந்து ஒரு பள்ளிவாசலை கட்டிக்கிங்க, இந்த இடத்துல நீங்கள் ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு வச்சுக்கிங்க, ஒரு மதர்சாக்களை வந்து வச்சுக்கிங்க, ஒரு ஸ்கூல் கட்டிக்கிங்கன்ற மாதிரியான இடங்களை தான் கொடுக்கப்பட்டிருக்கோம். இப்போ இதையெல்லாம் யார் பராமரிக்கிறது? வக்ஃபு போர்டு தான் பராமரிக்கணும். இதுக்கான ஓனர்ஸ் யார்? இப்போ வக்ஃபு போர்டு தான் வச்சுருப்பாங்க. அப்போ இந்த இந்துக்கள் வந்து கொடுத்துருக்காங்க சொத்துக்களை. இதே மாதிரி இஸ்லாமிய மன்னர்களும் நிறைய கோயில் கட்டுவதற்கு நவாபுகள், சுல்தான்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு செக்குலர் கண்ட்ரி தோழர். செக்குலர் கண்ட்ரியை பொறுத்தவரைக்கும் 2 பக்கமும் கோயில் கட்டுவதற்கும் அதே மாதிரி பள்ளிவாசல் கட்டுவதற்கும் 2 பக்கம் மியூச்சுவலாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த சட்டம் என்பது 5 வருடம் இஸ்லாமியர்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதான் கொடுக்கணும் என்று சொல்லும்போது இது வந்து ஏறத்தாழ இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் இதில் வந்து சொத்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வருது. அதை விட சொத்து கொடுக்கணும்னு ஒரு இஸ்லாமியர் வரான்னு வைங்களேன், இதுக்கு முன்னாடி வந்து வக்ஃப் போர்டு அணுகி நான் வந்து சொத்து கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும், அதற்கான ஆதாரங்களை காட்டணும், கொள்ளணும். இப்போ என்னுடைய ஓன் சொத்தை நான் கொடுக்கணும் என்று வந்தால் இது வந்து இது மாதிரியான ப்ராசஸை ஃபாலோ பண்ணி முடிச்சிருவாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் இவர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட போகணும். மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து கலெக்டர் அந்த செக்கிங்லாம் அவர் பண்ணுவார். அவர் தான் வந்து ஃபுல் அந்த சர்வேலாம் அவர் பார்த்துட்டு எல்லாத்தையும் உறுதி செஞ்சதுக்கப்புறம் தான் இந்த லேண்டை இவர் கொடுக்கலாமா வேணாமான்னு முடிவு செய்வது கலெக்டராக மாறிடுறாரு. இப்போ நான் கேட்குறேன், இவர் கலெக்டர் ஆஃபீஸுக்கு இத்தனை வாட்டி போய் வந்து, கலெக்டருக்கு இது மட்டும் பரிவியூ இல்லைல்ல, கலெக்டருக்கு பல்வேறு வேலைகள் இருக்குல்ல, இத்தனை வாட்டி போய் நின்று இதற்காக அலுக்கழிக்கப்பட்டு எல்லாம் செய்து இந்த சொத்தை கொண்டு வந்து வக்ஃப் போர்டு கொடுப்பாரா என்று சொன்னால் இஸ்லாமியர்களும் சொத்துக்களை கொடுக்க முடியாது. இப்போ இப்படியான ப்ராசஸ் முழுக்க 5 ஆண்டுகள் தான் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் இஸ்லாமியராக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ அதை எப்படி கண்டுபிடிப்பாங்க? அதுவுமே வந்து இப்போ ஒரு கேள்விக்குறி தான். இப்போது இஸ்லாமியர்கள் ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறோம், ப்ராக்டிஸ் என்பது என்ன அளவுகோல்ன்றது இருக்குல்ல. இப்போ நான் சார்ந்திருக்கிற மதத்தில்
மதம் மாறுறாங்க, இல்லைன்னா குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க, அதுதான் வந்து கிறிஸ்டனைசேஷன். அப்போ ஒரு சர்டிஃபிகேட் இருக்கு, இந்த ஆண்டு இத்தனாம் தேதி இவர் வந்து ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டு கிறிஸ்டியனா மாறுறாருன்னு, அப்படி ஏதாவது சர்டிஃபிகேட் இருக்குதான்னு கேட்குறேன். இல்லையே. இப்போ இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஓர் இறை கொள்கையை ஏற்றுக்கொண்டாலே இஸ்லாமியர் என்று சொல்றோம். ஆமாம், கலிமான்னு சொல்லுவாங்க. கலிமாவை முன்மொழிந்தார் என்றால் இஸ்லாமியர்கள் என்பதுதான் இஸ்லாத்துடைய சட்டமே. ஆனால் 5 வருடம் பிராக்டிஸ்ன்னு சொல்லி ஒரு அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வந்து அவர் தான் வந்து லேண்டு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இது ஏறத்தாழ இங்கே வந்து லேண்டு கொடுக்கக்கூடாது என்பதற்கான ஒரு ஷர்த்தா வந்து நீங்கள் பார்க்கணும் தோழர். இதை விட மிக முக்கியமான ஒரு விஷயமா நீங்கள் பார்க்கப்படுவது வக்ஃபு போர்டு, வக்ஃபு கவுன்சில். மத்தியில் வந்து வக்ஃபு கவுன்சில், இங்கே வக்ஃபு போர்டு என்று இருக்கு. இந்த சொத்துக்களை பராமரிப்பதற்கு வந்து இது வரைக்கும் உண்டான ப்ராசஸ் என்னன்னா, வக்ஃபு போர்டு என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய 2 எம்எல்ஏக்கள் இருப்பாங்க, 2 எம்பிக்கள் இருப்பாங்க, 2 எமினன்ட் லீடர்ஸ் 2 பேர் இருப்பாங்க, ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் இருப்பாங்க, 2 முத்தவள்ளிகள் இருப்பாங்க தோழர். முத்தவள்ளிகள்னு சொன்னால் அந்த பள்ளிவாசலை பராமரிக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் கமிட்டி இருக்குல்ல, அதுல இருந்து 2 பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து தான் ஒரு கம்பைன்டு கலவையாக தான் இது வந்து இருக்கும். இப்போ என்ன பண்றாங்கன்னா, இதற்குள்ள 2 நான் முஸ்லீம்களை கொண்டு வரணும்னு சொல்றாங்க. பிளஸ் 2 முஸ்லீம் பெண்களையும் கொண்டு வரணும்னு சொல்றாங்க. முஸ்லீம் பெண்கள் வந்து அது ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்திலே இருக்கு தோழர். நீங்க வந்து 95 சட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னாலே பெண்களை 2 பேர் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்க, அது வந்து mandate to have 2 Muslim women and representation from Shia, Sunni, Bora, Agani, இது மாதிரி இந்த கம்யூனிட்டில இருந்தும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. அதான் சார், இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பல்வேறு மாநிலங்களில் அவங்க வந்து உறுப்பினராக இருக்காங்க. இப்போ நம்ம மாநிலத்தில் இப்போ கரண்ட் ப்ராசஸில் கூட 2 பெண்கள் ஏற்கனவே உறுப்பினராக இருக்காங்க. சேர்மன் போடுவாங்கல்ல, சேர்மனாக கூட அதிமுகவுடைய ஒரு பீரியட்ல வந்து சேர்மனாக இருந்ததே வந்து பெண்கள் இருந்திருக்காங்க. இதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் நமக்கு கிடையாது. இது வந்து மற்ற ஸ்டேட்டுகள்லையும் இந்த ப்ராசஸ் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் வந்து நமக்கு ஸ்டடி பண்ணிக்கலாம் அந்த கமிட்டியை பொறுத்த வரைக்கும். ஆனால் இஸ்லாமியர்களாக தான் இருப்பாங்க. இதுதான் வந்து மெயின் காரணம். இப்போ என்ன பண்ணப்படுதுன்னா, இதில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை கொண்டு வந்து திணிக்கும் போது என்ன நடக்கும்னா, அவர்கள் நோக்கத்திற்கு நம்ம சொல்ல முடியாது. இப்போ இன்னொரு விஷயத்தை அவங்க சொல்றாங்க, ஏற்கனவே இந்த வக்ஃபு கவுன்சிலில் வந்து 14 பேர் தான் இது வரைக்கும் இருந்தது, அதாவது மத்தியில் சொல்றேன். இப்போ அதை வந்து 22 மாத்துறாங்க. 22 மாத்திட்டு 10 பேருக்கான டெஃபினிஷனை மட்டும்தான் இந்த ஷரத்தில் கொண்டு வரப்படுது. உதாரணத்துக்கு 10 பேருடைய டெஃபினிஷன் என்ன, 8 பேர் வந்து ஆண்களாகவும் 2 பேர் பெண்களாகவும் 10 பேர் இஸ்லாமியர்கள் இதில் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. மீதமுள்ள 12 பேர் இருக்காங்களே, அந்த 12 பேர் யார் என்பதை சொல்லலை. அதை எப்படி நேற்று ரெஜிஸ்டர் சொல்றாருன்னா, அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் வந்து வருவாங்கன்னு கேட்குறேன். நான் கேட்குறேன், பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் பிஜேபி கிட்ட இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் எங்கே வந்து முஸ்லீம் எம்பிக்கள் இருக்காங்க, எங்கே வந்து முஸ்லீம் எம்எல்ஏக்கள் இருக்காங்க? ஒரு இடத்துல கூட முஸ்லீம் எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ இல்லாத இந்த பிஜேபி இங்கே இருக்கக்கூடிய மீதமுள்ள 12 பேரை யாரை ஃபில் பண்ணும்? அப்போ இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த தான் இந்த ஷரத்தையே கொண்டு வராங்க. அவர் அதை டாக்டிக்ஸாக எப்படி சொல்கிறாங்கன்னா, 2 பேரை தான் நாங்கள் வந்து கொண்டு வருவோம் என்று சொல்லிட்டு மீதமுள்ளவர்கள்லாம் பொறுப்பின் அடிப்படையில் உள்ள வருவாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பொறுப்பின் அடிப்படையில் உள்ள வருவது கூட இதுவரைக்கும் உண்டான ப்ராசஸ் வந்து அவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தால் மட்டும்தான் உள்ள வர முடியும். இப்போ இங்கே தமிழ்நாடுடைய போர்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 அட்வொகேட்ஸ் வந்து வரணும். 2 அட்வொகேட்ஸும் அவங்க இஸ்லாமியர்களாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே வர முடியும். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா தோழர், இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இது வந்து ஒரு இஸ்லாமிய நோக்கத்தின் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய ஒரு தானம். இப்போ இந்த நோக்கத்தின் அடிப்படையில் வந்து விஷயங்களை நீங்கள் பேசும்போது அந்த ஃபெய்த் உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் அந்த ஃபெய்த் இல்லாத பட்சத்தில் நீங்கள் நின்று இது சாதாரணமாக ஒரு மேனேஜ்மெண்ட் கிடையாது, இது ஒரு மதச்சடங்குக்கான ஒரு விஷயம். இப்போ இந்த மதச்சடங்குகளை நீங்கள் பேசுவதற்கு நீங்கள் அதை மதத்தை சார்ந்த அல்லது அந்த மதத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக நீங்கள் இருக்கணும். இப்போ நாங்கள் கேட்குறது தான், இப்போ நீங்கள் வந்து தேவஸ்தான போர்டில் கொண்டு போய் ஒரு இஸ்லாமியர்களை போடுவீங்களா, அல்லது வேறு சில கோயில்களில் இருக்கக்கூடிய போர்டுகளில் கொண்டு போய் போடுவீங்களான்னா நாங்களே அதை வேணான்னு சொல்கிறோம். அப்படி செய்யக்கூடாது, நோக்கத்துக்கு மாறானது. அந்த ஃபெய்த் இருக்கக்கூடிய மக்கள் தான் அங்கே இருக்கணும். அப்போ இது வாண்டடாக திணிக்கப்படுது என்று சொன்னால் இதை இன்னும் ஒரு கபலீகரம் செய்வதற்கான ஒரு வழியாகத்தான் இந்த இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை நியமிப்பது என்ற அந்த சரத்தை கொண்டு வந்து வச்சிருக்காங்க தோழர். இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, லிமிட்டட் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷரத்து இருக்குது. இப்போ லிமிட்டட் ஆக்ட் அப்படின்னு சொன்னால், இப்போ இது வந்து HRNCக்கும் அதாவது இந்து அறநிலைத்துறைக்கும் வக்ஃபுக்கும் இது வரைக்கும் பொருந்தாமல் இருந்தது. ஒரு சொத்தை வந்து இது வக்ஃபுனுடைய சொத்து, இது ஒரு இந்து அறநிலைய சொத்துன்னு கண்டுபிடிக்கும் போதே அந்த வருஷம் வந்து ஒரு 25 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் இருக்கும். ஆக்குபை பண்ணி ரொம்ப காலம் வச்சுருப்பாங்க, அல்லது ஒரு 50 ஆண்டு காலம் கூட இருக்கும். நம்ம அதை கண்டுபிடிக்கும் போது அதுக்கான வருஷங்களை சொல்ல முடியாது. அப்போ அந்த லிமிட்டேஷன் ஆக்ட்னு சொல்லுவோம். இது வந்து யாருக்கு பொருந்தாதுன்னா இந்த 2 பேத்துக்கும் பொருந்தாமல் இருந்தது. இப்போ இந்த வக்ஃபு சட்டத்தில் வந்து லிமிட்டேஷன் ஆக்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, 12 வருஷம் ஒருத்தர் அந்த இடத்துல இருந்துட்டாருன்னா அவருக்கு அந்த இடம் சொந்தம் என்று சொல்லுது இந்த சட்டம்.
இப்போ நீங்கள் வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் சொல்கிறோம், சச்சார் சொல்கிறாரு, நாங்கள் விடுங்க, சச்சார் சொல்கிறாரு, சச்சாருடைய ஆய்வுக்கு அறிக்கையில் சொல்லுது ஏறத்தாழ 60% மேலே சொத்துக்கள் வந்து ஆக்கிரமிப்பில் இருக்குன்னு சொல்கிறாரு. 60% மேலே ஆக்கிரமிப்பு யார் வச்சுருக்கா? அரசாங்கம் வச்சுருக்கு. அதே மாதிரி தனிநபர் வச்சுருக்காங்க, கார்பரேட்டர்ஸ் வச்சுருக்காங்க, பிரைவேட் செக்டர்ஸ் வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து சொத்துக்களை வச்சுருக்காங்க. இப்போ இவங்கள்ட்ட இருந்து இந்த சொத்துக்களை மீட்டு கொண்டு வரணும்னா இந்த 12 வருஷம் நீங்கள் அங்கே இருந்துட்டீங்க அப்படின்னா அந்த சொத்து லிமிடேஷன் ஆக்ட் பிரகாரம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சொன்னால் எத்தனை ஆயிரம் சொத்துக்கள் இதில் வந்து கபலீகரம் செய்யப்படும், எவ்வளோ சொத்துக்கள் வந்து இதுலேருந்து திருட்டு போகப்படும். நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இது வந்து ஏறத்தாழ நிறைய கவர்மெண்ட்டுடைய செக்டார்ஸ் இந்த மாதிரி வக்ஃப் போர்டுகளில் இருக்கும். இப்போது இந்திரா காந்தி அம்மையார் 1967 ஒரு அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆன உடனே ஒரு கடிதம் எழுதுறாங்க. எல்லா மாநில முதலமைச்சர்களும் கடிதம் எழுதுறாங்க. 3 விஷயத்த சொல்கிறாங்க. நிறைய சொத்துக்கள் ஆக்கிரமிப்பில் இருக்குது, இந்த சொத்துக்கள் எல்லாம் மீட்டு மாநில முதலமைச்சர்கள் வக்ஃப் போர்டு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, ஒருவேளை அது அரசாங்க கம்பெனிகளாகவோ அரசாங்க நிறுவனங்களாகவோ இருந்தால் அவங்களுக்கு வாடகையாக கொடுங்க அல்லது குத்தகையாக கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு இருக்கக்கூடிய மதிப்பின் அடிப்படையாக கொடுங்கன்னு சொல்லி இந்த 3 விஷயத்தையும் வலியுறுத்தி சொல்கிறாங்க. இன்னைக்கு டேட் வரைக்கும் அது நடைமுறைப்படுத்தப்படலை. காரணம், இது வக்ஃப் போர்டுன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தால் தானே தோழர் நீங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு போக முடியும். ஆர்கனைசேஷன் இருந்து அதற்கான முழு அதிகாரம் இருந்தால் தான் இந்த மாதிரி சொத்துக்களை கொண்டு வந்து சேர்க்க முடியும். இப்படியான பிரச்சனைகள் இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே இந்த அதிகாரங்களை மொத்தமாக பறிச்சுட்டு இதை நாங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் கொண்டு வரோம் என்று சொல்வதெல்லாம் அப்பட்டமான பொய் தோழர். தொடர்ச்சியாக பிஜேபியை பற்றி நமக்கு தெரியாது இல்லை, இஸ்லாமியர்கள் விரோத சட்டங்களை மட்டும்தான் கொண்டு வருவாங்க. நீங்கள் வந்து இஸ்லாமியர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் வெப்பன், அவங்களுக்கு அரசியல் ஒரு பகடைக்காய் அவங்களுக்கு. நீங்கள் சட்டங்களை எடுத்து ட்ரிபிள் தலாக் கொண்டு வந்தாங்க தோழர், உங்களுக்கு தெரியாது. ட்ரிபிள் தலாக் கொண்டு வந்தாங்க. என்ன சொன்னாங்க? முஸ்லீம் பெண்கள் எல்லாம் இதை மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்கிறாங்க, முஸ்லீம் பெண்கள்லாம் ஆபத்தில் இருக்காங்கன்னு கொண்டு வந்தாங்க ட்ரிபிள் தலாக். ட்ரிபிள் தலாக் என்பது இன்னைக்கு வரைக்கும் ஒரு 5 வருட காலம் ஆயிருக்கும் அந்த சட்டங்களை பாஸ் பண்ணி. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கான வழக்குகள் தான் பதியப்பட்டிருக்கு. அதை விட அந்த சட்டத்தில் என்ன கொண்டு வந்தாங்க தெரியுங்களா? ஒரு சிவில் மேட்டர், அது ஒரு டிஸ்பியூட், ஒரு கணவன் மனைவிக்கான பிரச்சனைகள் வந்து இன்னைக்கு சிவில் மேட்டர். ஆனால் அவர் ஒரு ட்ரிபிள் தலாக் சொல்லிட்டார் என்று ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொண்டால் அவர் கிரிமினலைஸ் ஆகி அவர் வந்து 3 வருடம் சிறைக்கு அனுப்புகிற மாதிரியான ஒரு சட்டத்தை அதில் கொண்டு வந்திருக்காங்க. அவர் சொன்னாலே போதும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஆனாலும் வழக்குகள் பதியப்பட்டது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான். ஆனால் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண விதம் இருக்குல்ல, இது வந்து ஒட்டுமொத்த இஸ்லாமிய பெண்களுக்குமே பிரச்சனைன்னு சொல்லி கொண்டாங்க. அது மாதிரி தான் இப்போ இது என்ன பண்ணப்படுதுன்னா, ஒரு தேரி சொல்லுவாங்களே தோழர், முதல்ல வந்து இதை வந்து கம்யூனலைஸ் பண்ணணும். அந்த சிசிசின்னு 3 சி சொல்லுவாங்க தோழர். முதல்ல கம்யூனலைஸ் பண்ணுங்க, எந்த பிரச்சனையுமே முதல்ல கம்யூனலைஸ் பண்ணுங்க. அடுத்து என்ன பண்ணுங்க? கிரிமினலைஸ் பண்ணுங்க. கிரிமினலைஸ் பண்ணுங்க. மூன்றாவது ஒரு சி என்னன்னா கமர்ஷியலைஸ் பண்ணுங்க. இப்போ என்னன்னா இந்த சொத்துக்களை மொத்தம் கொண்டு போய் கார்பரேட்டுக்கு கொடுக்கணும், இல்லை அரசாங்கங்கள் வேறு செலவுக்காக எடுத்துக்கணும், இல்லைன்னா வந்து பெரிய அரசியல்வாதிகள் இதை ஆக்கிரமிப்பு செய்யணும்னா இந்த 3 சி ஃபார்முலால தான் இன்னைக்கு வந்து இந்த பிஜேபி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு தோழர். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறான்? கம்யூனலைஸ் பண்ணுறான். முஸ்லீம்களுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய சொத்து இருக்கு, முஸ்லீம்கள் மட்டும் இவ்வளோ பெரிய சொத்து வச்சிருக்காங்களேன்னு சொல்லி இந்துக்களுக்கு இல்லைன்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. அதெல்லாம் வேற கதைகள். எவ்வளோ ஹெச்ஆர்என்சிக்கு சொத்துக்கள் இருக்குன்றதெல்லாம் நீங்கள் ஆதாரப்பூர்வமாக எடுத்து சொல்ல சொன்னீங்கன்னா அது வேற டிஸ்கஷன், நான் அதுக்குள்ளே போகலை. ஆனால் மொத்தமாக இந்தியாவிலே அதிகமான சொத்துக்களை வச்சிருக்காங்கன்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை கொண்டு வர்றது, இது வந்து ஃபுல்லாக கம்யூனலைஸ் பண்ணுறது. இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்க? கிரிமினலைஸ் பண்ணுறக்கூடிய சட்டங்களை கொண்டு வருவான். இதை வந்து இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லி கிரிமினலைஸ் கொண்டு வந்துட்டு கடைசியில் கமர்ஷியலைஸ் பண்ணக்கூடிய நிலைமைக்கு தான் இதை வந்து வைக்கும். என்ன பண்ணுவாங்க? சொத்துக்களை கொண்டு போய் வச்சாங்க, விற்பாங்க. 370 ஆர்டிகல் 370 நீக்கினாங்களே தோழர் காஷ்மீரில். அவங்க சொன்ன காரணம் என்ன? அங்கே வந்து யாரும் சொத்து வாங்க முடியல, அதானே, வேற எதுவும் இல்லை. ஆர்டிகல் 370க்கு அவங்க சொன்ன காரணம் அங்க இருக்கக்கூடிய காஷ்மீர்ல சொத்துக்களை வாங்க முடியல. இந்தியாவுடைய பார்ட் தான் காஷ்மீர். அங்க எல்லா இந்தியர்களும் சொத்து வாங்க முடியும், அப்படி முடியணும் அப்படின்றதுக்காக தான் கொண்டு வரப்படுது. அப்ப ஏறத்தாழ நான் சொன்ன இந்த சிசிசில ஒரு கமர்ஷியலைஸ் தான் கடைசியில வந்து நிக்குது. அப்ப இப்படியான ஒரு பெரிய ஒரு திட்டத்தை வகுத்து தான் தோழர் இந்த மாதிரியான சட்டங்களை வந்து கொண்டு வரப்படுது. இது நான் என்ன கேட்கிறேன்னா, இதெல்லாம் முஸ்லீம்களுக்கான ரைட்ஸ். ஆர்டிகல் 26 என்ன சொல்லுதுன்னா, ஒரு மத நிறுவனங்களை அவங்களே நிர்வகிக்கலாம் என்பதை வந்து ஆர்டிகல் 26 முழுமையா கொடுத்துருக்கு. இது நான் என்ன கேட்குறேன்னா, இந்த சட்டங்கள் எல்லாம் பிஜேபி கொண்டு வந்து கொடுத்த சட்டங்களா? தனியார் சட்டங்கள் இருக்கு தோழர். தனியார் சட்டங்கள்லாம் இஸ்லாமியர்கள் மட்டும் தான் வச்சிருக்குமா? இந்துக்களுக்கு தனியார் சட்டம் இருக்கு, சீக்கியர்களுக்கு இருக்கு, கிறிஸ்துவர்களுக்கு இருக்கு, பார்சிகளுக்கு இருக்கு, இவங்களுக்கெல்லாம் தனியார் சட்டங்கள் இருக்கு. ஏதோ தனியார் சட்டங்கள் வெறும் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இருப்பது போன்ற ஒரு சித்தரிப்பு வந்து இங்கே காட்டப்படுது. இப்போ ஆர்டிகல் 26 வந்து அரசியல் நிர்ணய சபையில் மிகப்பெரிய டிஸ்கஷன் நடத்தப்படுது. யார் யாருக்கு மத ரீதியான என்னென்ன உரிமைகள் கொடுக்கணும் என்பதெல்லாம் சொல்லி தான் பேசப்பட்டு தான் கொண்டு வராங்க. இன்னைக்கு இவங்க பெரிய சிலையை உருவாக்கியிருக்காங்களே, நம்முடைய சர்தார் வல்லபாய் பட்டேல், அவர் தான் அந்த சிறுபான்மை குழுவினுடைய தலைவராகவே இருக்கார். அந்த நேரத்தில் அவர் இருந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த சட்டங்கள் எல்லாம். அப்போ ஆர்டிகல் 26 அடிப்படையில் சிறுபான்மை மக்கள் அவங்களுடைய நிறுவனங்களை அவங்களே நிர்வகிச்சுக்கலாம் என்கின்ற சட்டம் இருக்கும்போது இது சட்டத்துக்கு புறம்பான ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. இது எப்படி சார்? ஏற்கனவே
இந்த வக்ஃப் போர்டு என்பது கவர்மெண்டுடைய ஒரு ஸ்டாச்சுரி பாடி தான், ஒரு சட்ட அங்கீகாரம் உண்டான ஒரு டிபார்ட்மெண்ட் தான். நாம் வந்து வெளியில் இருக்கக்கூடியவங்க வந்து தேர்தலில் நின்னா அதில் வந்து மெம்பர் ஆக முடியுது அப்படிலாம் இல்லை. கவர்மெண்ட் யாரை நியமிக்கணுமோ கவர்மெண்ட் நியமிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் செய்யுது. அப்போ கவர்மெண்ட் வந்து இந்நேரம் நீங்கள் எம்எல்ஏக்கள் நீங்கள் போங்க, எம்பிக்களை நீங்கள் போங்கன்னு சொல்லி ஒரு நிர்ணயம் செய்து அனுப்பக்கூடிய ஒரு சபை தான் அது. அப்போ ஏற்கனவே அதை வந்து கவர்மெண்ட் தான் அதை கவர்ன் பண்ணுது. அப்படின்ற நேரத்தில் இவங்க சம்மந்தம் இல்லாமல் நாங்கள் அதுக்குள்ளே வரோம் என்பதெல்லாம் சொல்வது என்பதெல்லாம் வந்து ஏறத்தாழ முஸ்லீம்களுடைய சொத்துக்களை முழுமையாக அவங்கள்ட்ட வந்து பறிக்கக்கூடிய ஒரு வகையாக தான் நம்ம வந்து பார்க்க முடியுது தோழர். நிறைய ஆதாரங்கள் வந்து இருக்குது தோழர். இப்போ அப்பீல் ப்ராசஸ் வந்து ட்ரிபியூனல் டிஸ்கஷன் வேர் ஃபைனல் அண்ட் லிமிட்டட்னு முன்னாடி இருந்தது. ஆனால் இப்போ வந்து அதை ஹைகோர்ட் வரையும் கொண்டு போயிருக்காங்க. வித்தின் 90 டேஸில் நீங்கள் வந்து ஹைகோர்ட்லேயும் போய் அப்பீல் பண்ணலாம் அப்படின் போது அதுதானே ரொம்ப நேர்மையான கோர்ட்டு தானே முடிவு பண்ணணும். பிரச்சனைன்னு வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் தான் பிரச்சனையோட ஒரு பார்ட்டியும் நான் தான், அதுக்கு தீர்வு சொல்கிறதும் நான் தான் அப்படின்றத விட நீதிமன்றம் தானே சரியான இடம். அங்கே போய் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்களே. இதுவுமே வந்து இது வந்து திரித்து சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். இதுவரைக்கும் உண்டான ட்ரிபுனலில் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லப்படுதுன்னா ட்ரிபுனல் தீர்ப்பை வந்து கொண்டு போய் என்ன பண்ண முடியும், உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு போக முடியும். பல வழக்குகளை கொண்டு போயிருக்காங்க உயர்நீதிமன்றத்துக்கு. வக்ஃப் போர்டுடைய தீர்ப்பை எதிர்த்து உயர்நீதிமன்றங்களுக்கு வந்து ரெவியூ பெட்டிஷனாக கொண்டு போவாங்க. அதை தாண்டி வந்து உச்சநீதிமன்றத்துக்கும் வந்து இந்த தீர்ப்புகள் வந்து போயிருக்கு. இதுவரைக்கும் உண்டான விஷயத்திலேயே இது இருக்கு. இதை வந்து புதுசாக காட்டுவதை போன்ற அதான் நான் சொல்கிறோம் இல்லையா, இந்த சட்டத்தை எப்படி காட்டுறாங்கன்னா ஏறத்தாழ நாங்கள் அவங்கள ரெகுலரைஸ் பண்ணுறோம், இவ்வளோ நாள் அவங்க ரெகுலரைஸ் ஆகாமல் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் 95 அந்த சட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே இந்த சட்டங்கள் எல்லாம் ஆல்ரெடி அதில் இருக்குது. அந்த விஷயத்தை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தான் கொண்டு வர மாதிரியான சில விஷயங்களையும் இல்லை புகுத்தி இருக்காங்க. இப்போ அந்த இதெல்லாம் நீங்கள் பெண்கள் நீங்கள் சொல்கிறீங்க, பெண்கள் பெண்கள் வந்து போடணும், எல்லா முஸ்லீம் கம்யூனிட்டிலேருந்தும் வரணும் அப்படின்லாம் எல்லாமே சட்டம். நீங்கள் 95 சட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இருக்குது. ஆனால் இவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் விஷயங்கள், இந்த அதிகாரத்தை பகிர்வு கொடுக்கறது மாதிரியான விஷயங்கள் தான் இதில் வந்து ரொம்ப மிக மோசமாக பார்க்கப்படுது. இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் வந்து இதில் உறுப்பினராக வந்து வரணும், இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுக்கு சொத்தே கொடுக்க. நான் கேட்குறேன் தோழர், இஸ்லாமியர்கள் சொத்து கொடுக்கக்கூடாது இல்லை, அப்போ இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் மட்டும் ஏன் போர்டுக்குள்ளே வரணும்? லாஜிக்கலாக தானே இருக்கு. இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் சொத்து கொடுக்கக்கூடாது, ஆனால் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் போர்டுக்குள்ளே வரணும் என்பது இது ஏதோ ஒரு காரணத்துக்காக கொண்டு வரப்படுதுன்னு நம்மளை நல்லா தெரியாது. இன்னொன்று, எல்லா சொத்துக்களையும் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ இந்த ஆக்ட் படி எல்லா சொத்துக்களையும் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. இதில் அது சொல்லியிருக்காங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன் சென்ட்ரல் போர்ட்டல் வித்தின் 6 months extended by tribunal or legal rights. அது ரெஜிஸ்டர் பண்ணணும் ஒரு கவர்மெண்ட் போர்ட்டல்னு சொல்கிறாங்க. அது நல்லது தானே தோழர். இது அந்தந்த கவர்மெண்ட்டு முன்னாடியே வந்து இதை டிஜிட்டலைஸ் பண்ணணும், இது வந்து சொத்துக்களை வந்து உள்ளே கொண்டு வரணும் என்று சொல்லி நிறைய இடங்களில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன் தான். இப்போது இது வந்து ஒட்டுமொத்தமாக எல்லா சொத்துக்களையும் ஆதாரத்தின் அடிப்படையில் வழக்குகள் இருக்கும், அந்த வழக்குகள்லாம் முடிந்தால் தான் சொத்துக்கள் எல்லாம் உள்ளே வரும்ன்ற மாதிரி பல்வேறு கட்டங்களில் அது போயிட்டே தான் இருக்கும். இந்த சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் ஆதாரத்தின் இருக்கக்கூடிய சொத்துக்களை தாண்டி இப்போ நீங்கள் வக்ஃபு வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடியே அந்த வக்ஃபுகள் வந்து கொடுக்கப்பட்டாங்க. நீங்கள் சுதந்திரத்துக்கு முன்னாடிலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டே வரல. இப்போ நான் ஒரு சொத்தை வந்து அந்த நேரத்தில் நான் வந்து உங்களுக்கு வக்ஃபு செய்கிறோம் அப்படின்னா இந்த சொத்து வக்ஃபு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருப்போம். ஓரல் இதுதான் இருக்கும், ஓரல் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அப்போ அந்த சொத்துக்கள் பல்வேறு காலகட்டங்களில் மாறி 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 வந்து இன்றைக்கி அது வக்ஃபு வந்து வச்சுருப்பாங்க அந்த சொத்தை. இவங்களுக்கான ஆதாரங்கள்லாம் எதுவும் இல்லை. இப்போ இதில் என்ன ஒரு செக் இருக்குன்னா, இந்த சட்டம் பாஸ் ஆன 6 மாதத்துக்குள்ளே இந்த சொத்துக்கள்லாம் இருக்குல்ல, இது பல்வேறு விதமான சொத்துக்களாக இருக்கும். இந்த சொத்துக்களை முழுக்க நீங்கள் கொண்டு வந்து என்ன பண்ணணும்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இதுக்கான டாக்குமெண்ட் ரெடி பண்ணுவேன். நான் என்ன கேட்குறேன் தோழர், 95 சட்டம் பாஸ் ஆச்சு, இன்றைக்கி 2025 உட்காந்துருக்கோம். 30 வருட காலம் ஏறத்தாழ. 30 வருட காலத்தில் பண்ண முடியாது, 6 மாதத்தில் பண்ண முடியுமா? 6 மாதத்துக்குள்ளே அந்த சொத்தை கொண்டு வந்து இவர் வந்து வக்ஃபு சொத்துன்னு சொல்லி நான் அவர் காட்டலை அப்படின்னா அந்த சொத்தை ஆக்கிரமிப்பு என்று சொல்லி அரசாங்கங்கள் எடுத்துக்கும் என்று பார்த்தால் இதுலேயும் பல சொத்துக்கள் போகும். இன்னொன்று முக்கியமானது, கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கிளைம்ட் as வக்ஃப் are not recognized unless validated by the collector inquiry போடுறாங்க. தோழர், இதில் அப்படியே ரிவர்ஸில் தான் சொல்லணும். கவர்மெண்ட் தான் பல சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சிருக்கு. இல்லை கவர்மெண்ட் இடத்த வக்ஃப் போய் எந்தன்னு சொல்ல முடியுமா? நான் கேட்குறேன். இப்போ நான் ஒன்று இதுவே ஒரு உள்நோக்கத்தோட சேர்த்திருக்க சார். நான் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு சில ஆதாரங்களை மட்டும் சொல்லுவேன். டெல்லியினுடைய நம்மளுடைய வக்ஃப் போர்டுடைய சேர்மன் அவர் வந்து ஒரு கான்ஃபரன்ஸில் பேசுகிறார். அவர் பேசும்போது அவர் ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து வச்சு பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, டெல்லியினுடைய கல்ஃப் கிரவுண்ட் இருக்குல்ல, கல்ஃப் கிரவுண்டு இப்போ கவர்மெண்ட் தான் நடத்துகிறாங்க. அந்த கல்ஃப் கிரவுண்டு வந்து இது வந்து வக்ஃபு சொத்து என்று சொல்கிறார். அதே மாதிரி சிபிஐ ஆஃபீஸ் இருக்குது இன்றைக்கி, சிபிஐ ஆஃபீஸு இன்றைக்கி வந்து வக்ஃபு சொத்து என்று சொல்கிறார். அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் என்பது வக்ஃபு சொத்தில் இருக்குன்னு சொல்லி சொல்கிறார்.
மகாராஷ்டிராவில் அம்பானியுடைய வீடு, நம்முடைய முகேஷ் அம்பானியுடைய வீடு வக்ஃபு சொத்துலேருந்து விற்கப்பட்டிருக்கு என்று சொல்கிறாங்க. ஆதாரத்தோடு பேசுகிறாங்க. சும்மா வந்து இந்த இடம் அந்த இடம்னு சொல்லலை, ஆதாரத்தோடு சில விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. இதுக்கான நீங்கள் ரெஜிஸ்டர் எடுத்து பாருங்கள், நில அளவை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரங்கள் இருக்குது, ஆவண காப்பகத்தில் இதற்கான ஆதாரங்கள் இருக்குது. அரசாங்கம் என்ன பண்ணுன்னா தன்னுடைய புறம்போக்கு லேண்ட் என்று சொல்லி அதை விற்றுருவாங்க. இப்போ அதற்கான ஆதாரங்களை எடுத்து காட்டணும்ல. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை கல்கட்டாவில் தொடர் ஒரு ஒயின் ஷாப் வந்து நடத்துகிறாங்க. ஓகே, ஒரு ஒயின் ஷாப் வந்து ஒயின் ஷாப் இல்லை, ஒயின்ஸ் தயாரிக்கக்கூடிய மது தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அங்கே கல்கட்டாவில் நடைபெறுது என்று சொல்கிறாங்க. இதே மாதிரி பல்வேறு ஊர்களில் கல்கட்டாவில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது, மும்பையில் இருக்குது. ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது எல்லாம் பார்த்தீங்கன்னா தனி நபர் பண்ணியிருக்காங்க, அரசாங்கம் பண்ணியிருக்கு, சில ரவுடிஸ் பண்ணியிருக்காங்க, நில மாஃபியாக்கள் டபுள் டாக்குமெண்ட் போட்டு சில இடங்களை வச்சுருக்காங்க. பல்வேறு கட்டங்களில் இந்த லேண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்படுது. இதுக்கான ப்ராசஸ் இருக்கணும்ல. ஒரு லேண்டை வந்து எந்துன்னு சொன்னாலோ உங்களுதுன்னு சொன்னாலோ இதற்கான ஆதாரங்களெல்லாம் கொண்டு போய் காட்டி எல்லாத்தையும் முடிவு செய்து அந்த சொத்தை கொண்டு வந்து நம்மளுடைய ரெஜிஸ்டரில் ஏற்றணும்னா பல்வேறு காலங்கள் தேவைப்படும். நான் சொன்னது அதுதான், இந்த சட்டத்தை கொண்டு வந்து 30 வருட காலத்திலேயே பண்ண முடியாததை இந்த 6 மாதத்தில் பண்ணும் என்று சொல்வது என்பது இந்த சொத்துக்கள் எல்லாம் உங்களுடைய வக்ஃபு சொத்துக்கள் இல்லை என்று உறுதி செய்வதற்கான ஒரு வழியாக வந்து இதில் இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய அபாயம், ஒரு ஆபத்து. இப்போ கரண்ட்ல வச்சிருக்கக்கூடிய எல்லா சொத்துக்களும் இது வக்ஃபு சொத்து இல்லை என்று சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க என்கின்ற அபாயம் வந்து இதில் இருக்கு. நம்ம வந்து இந்த சட்டத்தில் இருந்து புரிஞ்சு தமிழக அரசு இந்த சட்டத்தை திரும்ப பெறணும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து நேற்று நம்மளுடைய சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. தமிழகத்துக்குள்ளே இந்த மாதிரி சிக்கல் இருக்கும் இல்லையா, வக்ஃப் போர்டு இடங்கள் வந்து மிஸ்யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். இந்த அரசு பெரிய சட்டத்தை எதிர்க்குது, மத்திய அரசு கொண்டு வந்த அந்த சட்டத்தை எதிர்க்கு. இவங்களுடைய நடைமுறை எப்படி இருக்குது, இவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? தொடர் பொதுவாகவே எல்லா அரசுகளும் அவர்களெல்லாம் வந்து கேட்பாரற்று கிடந்தால் அந்த சொத்துக்களை வந்து அபகரிக்கிறது, கபலீகரம் செய்வது, அது மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க. அதெல்லாம் மாற்று கருத்தில் தமிழகத்திலையும் அது மாதிரி வக்ஃபு நிலங்களை பல்வேறு இடங்களில் சில முக்கியமான அமைச்சர்கள் எம்எல்ஏக்களை எடுத்திருக்காங்கன்றதெல்லாம் வந்து வரலாறுகள் இருக்குது. அது ஒரு பக்கம். ஆனால் தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது நம்ம உண்மையிலேயே பாராட்டணும். ஏன்னா தமிழக அரசு மட்டுமில்லை, கேரளா கர்நாடகா ரெண்டுத்துலேயுமே இந்த வக்ஃபு சட்டத்தை முழுமையாக எதிர்க்கிறோம். இது வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மதத்துக்கான சுதந்திரம். அது மத சுதந்திரத்துக்குள்ளே அரசாங்கம் தலையிட முடியாது. இது வந்து ஒரு நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த செக்குலர் இந்த சிஸ்டத்தையே வந்து கெடுக்குது. ரெண்டாவது இதே சட்டங்களை கிட்டத்தட்ட ஹிந்து என்டோன்மெண்ட் போர்டு ஆக்டும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். இல்லையா, இதே திருத்தங்கள் அங்கே கொண்டு வர மாட்டாங்க. இந்த கேள்வியை தாண்டி தொடர் இப்போ இதில் வந்து இந்த நிலத்தெல்லாம் வைத்திருக்கிறது என்பது வந்து மாநில அரசு தான். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வக்ஃபு லேண்டெல்லாம் எங்கே இருக்க போகுது, மாநிலங்களில் தான் இருக்க போகுது. இந்த நில அளவை விஷயங்களாக இருக்கட்டும், ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் மாநிலங்கள் தான் பார்க்க போகுது. இது வந்து ஏறத்தாழ கன்கரன்ஸ் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ மத்திய அரசு கொண்டு வந்திருக்க இது மத்திய அரசுக்கான முழு உரிமை இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. இது மாநிலத்தினுடைய உரிமை உட்பட்ட ஒரு விஷயங்கள். இது வந்து எந்த மாநிலத்திலையும் ஆலோசனை செய்யாமல், எந்த மாநிலத்திற்கிட்டையும் வந்து எதையுமே பேசாமல் இது வந்து நேரடியாக ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. இது மாநிலத்தினுடைய உரிமையும் பறிக்குது. இது இப்போ எல்லா மாநிலத்திலையும் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது அவங்க எதிர்த்து நிற்கணும். இப்போ இந்த 3 மாநிலத்தில் வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. எதிர்க்கட்சி உட்பட எல்லாரும் அதை ஆதரிச்சிருப்பது என்பது உண்மையிலேயே அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன்னா இந்த மாதிரி வரும்போது தான் கன்கரன்ஸ் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பிஜேபி வந்து இன்னைக்கு எடுத்துகிட்டு போகுது அப்படின்றது நம்ம சொல்ல முடியும். அப்போ இது ஒரு மாநிலத்துக்கான உரிமையை வந்து பாதுகாத்திருக்காங்க, மாநில விஷயத்தில் வந்து அவங்க வந்து தலையிட்டிருக்காங்க என்பதை கூட நம்ம வந்து ஒரு விஷயமா வந்து பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில். ஆனால் பிஜேபியோடைய அண்ணாமலை வந்து திமுக நாடகம் ஆடுது, இவங்களை வக்ஃபு சட்டத்தை எதிர்த்துக்கிற மாதிரி எதிர்த்துட்டு ஒரு சாராருடைய ஓட்டை டார்கெட் பண்ணுது அப்படின்றது இல்லை. பொதுவாகவே அரசியல் கட்சிகள் எல்லாம் வந்து ஓட்டு டார்கெட் பண்ணுறது ஒரு உண்மையிலே ஒரு நடைமுறை தான் இருக்கும். அதில் வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் இது மாதிரி உரிமை பறிப்பு விஷயங்களில் வந்து வரணும். நாம் எப்படி பார்க்குறோன்னா, சிஏஏ எப்படி ஒரு இஸ்லாமியர்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து கேள்விக்குறியாக்குதோ அதே மாதிரி இந்த வக்ஃபு சட்டம் என்பது ஒரு இஸ்லாமியருடைய பொருளாதாரத்தை கேள்விக்குறியாக்குது. இது வந்து ஒரு வியாபார நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டது அல்ல தொடர். இது இப்போ இந்த ஒரு வக்ஃபு லேண்ட் இருக்குது, அந்த லேண்டில் வந்து ஒரு விஷயங்கள் செய்யப்படுதுன்னா அது வந்து ஒரு வியாபார நோக்கத்துக்கு இல்லை. நேற்று கூட ரிஜிஜு பேசும்போது சொல்கிறாரு, அல்லது அமித்ஷா நினைக்கிறேன், அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா வருமானம் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாரு. இது வருமானத்துக்காக கொடுக்கப்பட்ட விஷயம் அல்ல. இப்போது எனக்கு தெரிந்து பல இடங்களில் வந்து அங்கே வந்து மக்கள் ஆக்கிரமித்து இருப்பாங்க. அந்த சில இடங்களில் அங்கே அப்புறம் வக்ஃபு லேண்டுன்னு கண்டுபிடிக்கப்பட்டு அவங்கள்ட்ட போய் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வாடகை எவ்வளோ வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன், 100 ரூபா வாங்குவாங்க, 75 ரூபா வாங்குவாங்க. இது இன்னும் பெரிய வருமானத்தை கொண்டு வந்து ஈட்டிடாது. அந்த மக்களை வந்து நீங்கள் வந்து வக்ஃபு லேண்டில் இருக்கீங்க என்பதை உறுதி செஞ்சுட்டு நீங்கள் வந்து இதுக்கான வாடகை கொடுக்குறீங்க என்பதை வந்து உறுதி செய்வது தான் அந்த சின்ன இருக்குது. வியாபார நோக்கமோ லாப நோக்கமோ இல்லை. இது மாதிரி பல்வேறு இடங்கள்ல இருக்கும். ஏங்க
அம்பேத்கர் வந்து ஒரு இடத்துல பதிவு செய்கிறாருங்க. அம்பேத்கர் வந்து அவருடைய அந்த தலித்தால் அவர் வந்து பாதிக்கப்பட்ட விஷயங்களெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அப்போது இந்த தலித் மக்களுக்காக வேண்டி ஒரு இடத்துல என்ன பண்ணப்படுறாருன்னா, ஒரு இஸ்லாமியர் வந்து ஒரு கிணறு வெட்டப்படுது. கிணறு வெட்டி இதில் நீங்கள் வந்து தண்ணி எடுத்துக்குங்கன்னு சொல்லப்படும் போது அதில் போய் எல்லா மக்களும் தண்ணி எடுக்கும்போது இதை நாடாளுமன்றத்தினுடைய அவையில் எந்திரிச்சு சொல்கிறாரு, இஃப் முகமதியன் நாட் இயர், முஸ்லீம்கள் மட்டும் இந்த நாட்டில் இல்லாமல் இருந்தால் நாம் வந்து இந்துத்துவாவினுடைய உண்மை முகத்தை பார்த்திருப்போம் என்று சொல்கிறார். அம்பேத்கருடைய வார்த்தை, பதிவு செய்யப்பட்ட வார்த்தை நான் சொல்கிறேன். அப்போ இப்போ பல்வேறு காரணங்களில் இது மாதிரியான ஒரு கிணறு வெட்டுவது கூட வக்ஃபில் வந்து ஒரு லேண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வந்து கிணறு வெட்டி கொடுப்பாங்க, எல்லா மக்களுக்கும் தான் தண்ணி கொடுப்பாங்க. இது மாதிரி பல்வேறு நலத்திட்டங்களை இந்த வக்ஃபு விஷயங்களில் வந்து செய்வாங்க. மருத்துவமனை இருக்குது. மருத்துவமனை என்பதுனா இஸ்லாமியர்களுக்கு மட்டுமா வந்து பார்க்க போகிறாங்க. இது மாதிரி மருத்துவமனை இருக்குது, காலேஜ் இருக்குது. காலேஜ் இருக்கிற இடத்துல வந்து என்ன வெறும் இஸ்லாமியர்களாக படிக்க போகிறாங்க? எல்லா மக்களுக்குமான இதுவாக தான் நம்ம செய்ய போகிறோம். முஸ்லீம்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் என்பது தான் இதனுடைய நோக்கமே தவிர எல்லா மக்களுக்குமான ஒரு இடமா தான் இன்றைக்கி வக்ஃபு விளங்கி வருது. ஆனால் இதையெல்லாம் சீர்குலைக்கிற விதமாக தான் இது மாதிரியான சட்டங்களை கொண்டு வந்து இவர்களை நாடற்றவர்களாக அல்லது வந்து நிலமற்றவர்களாக மாற்றிட்டோம் அப்படின்னா ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலாம். ஏன்னா ஒவ்வொரு சட்டமாக கொண்டு வராங்க பாருங்க. சிஏஏ சட்டம் என்பது அது மதத்துக்கான ஒரு விஷயமா இருந்தாலும் இஸ்லாமியர்கள் நோக்கி தான் இந்த காயின் நகர்த்தப்படுது. அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா வக்ஃபு பொறுத்த வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் நாட்டில் இருக்குது அதையெல்லாம் விட்டுட்டு இஸ்லாமியர்களுடைய பிரச்சனைகளை முன்னணிப்படுத்தி கொண்டு வர வேண்டிய தேவை என்ன இருக்குது? ஆல் இண்டியா முஸ்லீம் பர்சனல் லா போர்டுன்னு ஒன்று இருக்குது. ஆல் இண்டியா முஸ்லீம் பர்சனல் லா போர்டை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் இஸ்லாமியர்களுடைய ஏதாவது மாதிரி சட்ட விஷயங்களில் வந்து தலையிட்டு சில விஷயங்களை வந்து சொல்லுவாங்க. ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கான பிரதிநிதியாக அவங்க டெல்லியில் உட்காந்துருக்காங்க. இதிலெல்லாம் வந்து ஏன் கருத்து கேட்க மாட்டீங்க? அவங்க வந்து அதற்கான ஆட்கள் தானே. இந்த மாதிரி சட்டத்திட்டங்களை கொண்டு வரும்போது ட்ரிபிள் தலாக் வரும்போது அவங்க முழுமையாக எதிர்த்தாங்க. இஸ்லாமியர்கள் மொத்தமாக எதிர்க்கிறாங்க. அப்போது அந்த சட்டத்தை கொண்டு வராங்க. அதே மாதிரி தான் இந்த சிஏஏ சட்டமாக இருக்கட்டும், இது மாதிரியான வக்ஃபு சட்டங்களாக இருக்கும், ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் எதிர்க்கிறோம். இஸ்லாமியர்கள் எதிர்க்கக்கூடிய சட்டத்தை நீங்கள் எப்படி வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான சட்டம்னு சொல்கிறீங்கன்றதே முதல்ல வந்து கேள்விக்குறி தான். நீங்கள் எடுத்துகிட்டு வந்த சட்டத்தினால ஏதாவது பயன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பயன் இல்லை. நீங்கள் முஸ்லாமியர்களை நெருக்கி கொண்டு வரணும், அவர்களை வந்து இந்த நாட்டில் நெருக்கி கொண்டு போகணும் என்கின்ற ரீதியில் தான் அரசியலுக்காக அதை பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் எல்லா இடங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சட்டத்தை பயன்படுத்தி எளிதாக ஒரு இஸ்லாமிய சொத்துக்களான மசூதியோ இல்லை ஒரு இப்போ முக்கியமான பிரைம் லொக்கேஷனில் இருக்க ப்ராப்பர்ட்டியோ எந்தன்னு ஈஸியாக எடுத்துக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து இதில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இன்னொன்று இருக்குதுல்ல, அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ என்னென்னா பல்வேறு விதமான நினைவு சின்னங்கள் இருக்குல்ல. இப்போ நீங்கள் வந்து டெல்லியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தாஜ்மஹால்லேருந்து குதுப்பினார்லேருந்து மிகப்பெரிய நினைவு சின்னங்களாக ஆர்காலஜிக்கல் வந்து சர்வே வந்து ஒப்புக்கொண்ட சில நினைவு சின்னங்கள் இருக்குல்ல, இது எல்லாமே வக்ஃபில் தான் இருக்கும். வக்ஃபு சொத்துல தான் இருக்கும். இப்போ என்ன பிரச்சனைனா இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா 1991 வழிபாட்டு தலை சட்டம்னு ஒன்று ஆஃப்டர் ஃப்ரீடம்க்கு அப்புறம் கொண்டு வராங்க. இந்த வழிபாட்டு தலை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் மஸ்ஜிதாக இருக்கோ அது மஸ்ஜிதாகவும், எதெல்லாம் சர்ச்சாக இருக்கோ அது சர்ச்சாகும், எதெல்லாம் கோயிலாக இருக்குதோ அது கோயிலாகவும் இருக்க வேண்டும் என்பது தான் இந்த சட்டத்தினுடைய நியதி. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதை சேலஞ்ச் பண்ணி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க. எதற்காகனா இந்த சட்டத்தை நீர்த்து போக செய்யணும், நாங்கள் வந்து அந்தந்த பள்ளிவாசல்களில் இந்த கோயில் இருந்து அந்த கோயில் எதையா ஒன்று சொல்லி பிரச்சனைகளை உருவாக்கணும்னு சொல்லி 12 இடத்துல பிரச்சனை பண்ணி வச்சுருக்காங்க. 12 இடத்துல வழக்குகளை கோர்ட்டும் ஏற்றுக்கொண்டு இது வந்து நிலுவையில் இருக்குது. இப்போ அது உச்சநீதிமன்றம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு. இப்போ இது வரும் பட்சத்தில் என்ன ஆகும்னா ஒரு அமைதியாக வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த சமூகத்தில், மத நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய இந்த சமூகத்தில், அண்ணன் தம்பிகளாக வாழக்கூடிய இந்த சமூகத்தில் இப்படியான பிரச்சனைகளை உருவாக்குவதற்காகத்தான் இந்த சட்டத்தையும் எடுக்கணும், வக்ஃபு சட்டத்தையும் கொண்டு வரணும். நீங்கள் பாருங்கள், வக்ஃபு சட்டத்தை கொண்டு வந்தால் இந்த சட்டத்தின் அடிப்படையில் யார் அந்த சொத்துக்கான உரிமையாளர் இங்கே முடிவு செய்வீங்க? இது உள்ளே போக முடியாது, பள்ளிவாசலுக்குள்ளே போக முடியாதுங்க, இதுக்கு ஒரு சட்டம் இருக்குல்ல, வழிபாட்டுத்தல சட்டம் இருக்குன்னு சொன்னால் அந்த சட்டத்தை நீர்த்து போக செய்யுங்க அப்படின்னு சொல்லி இது ரெண்டுக்குமே 2 லிங்க் இருக்குது. அப்போ இந்த சட்டத்தை நீக்கணும், இந்த சட்டத்தை கொண்டு வரணும் என்று சொன்னால் இது ரெண்டுத்துலையுமே ஆன லிங்கை நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். இது சங்கிகளுடைய ஏற்பாடு தான். பள்ளிவாசல்களுக்கெல்லாம் ஆபத்து. பள்ளிவாசல்களுக்கு ஆபத்து என்ன, முன்னாடியே சொன்னது போல தான் 100 வருஷம் 200 வருஷமான பள்ளிவாசல்கள்லாம் வந்து எந்த விதமான ஆதாரங்களும் இருக்காது, பள்ளிவாசலாக மட்டும்தான் இருக்கும். நீங்கள் ஆதாரங்கள்லாம் ரெக்கார்டிக்கெல்லாம் வந்து என்ன தொடர் இருக்கும். நீங்கள் சட்டத்திட்டமாக பார்த்தீங்கன்னா அதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டே நம்ம வந்து ரொம்ப லேட்டஸ்ட் பீரியடில் தான் கொண்டு வரப்பட்டது. ஆதாரங்கள் என்ன இருக்குமோ அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தானே போக முடியும். இப்போ ஆதாரம் இல்லை, அதனால் நீங்கள் வந்து இது எங்களுடைய சொத்து தான், இது எங்களுடைய இதுதான், முன்னாடி இது இருந்தது அது இருந்தது என்று சொல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த 2 சட்டத்தையும் அவங்க வந்து கையில் எடுக்கிறாங்க என்பதை நம்ம பார்த்துக்கணும். இது மிகப்பெரிய அபாயம் இது. ரொம்ப ரொம்ப நன்றி.